ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனலில் டெய்லி கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் அப்டேட் பண்ணிட்டு வரோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th பாலிட்டியில் டேர்ம் உள்ள இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் சமத்துவம் பெறுதல் அப்படின்ற லெசனை பற்றி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இது எல்லா எக்ஸாம் தயாராகக்கூடியவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். டெட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லா எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம 6th டேர்ம் 1 ஃபஸ்ட்டு லெசனை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பதிவு பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். வாங்க நம்ம உள்ளே போகலாம். 2வது லெசன் என்ன அப்படின்னா சமத்துவம் பெறுதல். இதில் ரொம்ப நம்ம மெயின் ஹைலைட்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அம்பேத்கரை பற்றியான ஒரு டேட்டா பார்ப்போம். அடுத்து ஒரு 3 ஆர்டிக்கிளை பற்றி நம்ம இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கடைசியாக சாதனையாளர்களை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸும் நமக்கு கேட்குறாங்க. இதில் புக் பேக் ரொம்பவே மஸ்டான ஒரு கான்செப்ட்டுங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம இந்த கிளாஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நம்ம ஹைலைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாரபட்சம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பாரபட்சம் அப்படின்றத நம்ம இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்லலாம் அப்படின்னா முன்முடிவு. என்னென்னு சொல்லலாம்? முன்முடிவு. அப்போ முன்னாடியே ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்போ முன்முடிவுன்னு சொல்லலாம். பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றிய எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். அப்போ மற்றவங்கள எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதக்கூடியது தான் அது இருக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே தவறாக முன்முடிவு எடுப்பாங்க. ஒரு நபர் எப்படின்னே தெரியாமல் அவங்க இப்படி தான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதை என்னன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் அப்படின்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். என்னென்னு சொல்லலாம்? ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ப்ரீ கூட்டல் ஜட்ஜு அப்படின்னு பிரிக்கிறாங்க. ப்ரீ கூட்டல் ஜட்ஜு அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ ப்ரீ என்பது என்ன அப்படின்னா முன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் இல்லை, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, முன்முடிவு அல்லது பாரபட்சம், அதுதாங்க ப்ரீ கூட்டல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, இது மாதிரி நமக்கு கேட்கலாம். அப்போ ப்ரீ ஜட்ஜு அப்படின்னா என்ன, ப்ரீ கூட்டல் ஜட்ஜ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரீ என்பது முன்னெனவும் ஜட்ஜ் அப்படின்றத முடிவு அல்லது பாரபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவினை குறிக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், கான்செப்ட் பார்க்குறப்பே சொன்னோம், பாரபட்சம் என்பது எதை குறிப்பிடும்? முன்முடிவை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த பாரபட்சம் எதை பேஸ் பண்ணிலாம் இருக்குது அப்படின்னா ஒரு பாலின ரீதியாக ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு இனத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது. வர்த்தகத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் மீது இருக்கக்கூடியதாக இருக்குது. மற்றும் பிற வகையிலும் இருக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களின் மனப்பான்மை மற்றும் நடத்தையானது நாகரிகமானது என்பது பாரபட்சமாகும். அப்போ நகரத்தில் இருக்கிறவன் தான் டீசெண்டாக இருப்பான், கிராமத்தில் இருக்கிறவன் டீசெண்டாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறதே என்னது, ஒரு பாரபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. பாரபட்சம் உருவாக்குவதற்கான காரணிகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இந்த 7 பாயிண்ட்டுமே. ஒன்று என்ன அப்படின்னா சமூகமயமாக்குதல், 2வது நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, 3 பொருளாதார பயன்கள், ஆளுமை, 5 இன மைய கொள்கை, 6 கட்டுப்பாடான குழு அமைப்பு, 7 முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ பாரபட்சம் தொடர்பான உருவாகுவதற்கான காரணங்கள் எத்தனை அப்படின்னா நமக்கு 7 காரணங்களை கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஒரே மாதிரியான கருத்து அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரபட்சமானது கருத்து வலுப்பெறும் பொழுது அது ஒரே மாதிரியான கருத்தாக வளர்ச்சி அடைகிறது. அப்போ கருத்து வலுப்பெறும் பொழுது அது என்ன மாறுது, ஒரே மாதிரியாக வரக்கூடியதாக இருக்குது. அதாவது முன்முடிவு அப்படின்னு நம்ம சொல்லலாமா, பாரபட்சத்தை நம்ம முன்முடிவுன்னு சொல்லலாமா, வலுவாக இருக்கும்போது ஒத்த கருத்து உருவாகிறது. அப்போ முன்முடிவு வலுவாக இருந்துச்சுன்னா ஒத்த கருத்து அப்படின்றது ஏற்படக்கூடியதாக இருக்குது. சரி, அதுக்கு நமக்கு இங்கே ஒரு சில உதாரணங்களை சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னா
ஒன்றை பற்றிய தவறான கருத்தோ அல்லது பார்வையோ ஒரே மாதிரியாக அனைவரிடமும் உருவாக்கக்கூடிய கருத்து. இது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சில விஷயங்களை பதிவிட்டிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக. இதில் மேக்ஸிமம் எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை வேறையாக சொல்லுவாங்க, பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை வேறு இதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதுவே எல்லாருமே மனப்பூர்வமாக ஏற்றுக்கக்கூடியது, அதாவது ஒரே கருத்தாக இருக்கக்கூடியது. மனப்பூர்வமாக ஏற்றுக்கூடியதுன்றது கூட தவறான ஒரு வார்த்தை. எல்லாரும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க இதில் எடுத்துக்கிட்டால், இப்போ ஏதோ ஒரு அடிப்படுது அப்படின்னா ஒரு ஆண் பையன் எழுதானா என்ன பொம்பளை புள்ள மாதிரி அழுவுற, அதுவே ஒரு தவறான ஒன்று. வலின்னு வரப்போ யாராக இருந்தாலும் அழதான் செய்வாங்க. சரிங்களா? அடுத்து இங்கே நமக்கு ரொம்ப முக்கியமாகவும் புக் பேக்குக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாகவும் ஆல்ரெடி கேட்ட கேள்வியாகவும் இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்க போகிறோம். பாலின அடிப்படையில் மாறாத கருத்தினை பற்றி திரைப்படம், விளம்பரம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் சித்தரிக்கப்படுவதை நம்ம காணலாம். சலவைப்பட்டி, சலவை இயந்திரம், பாத்திரம் கழுவுதல் தொடர்பான விளம்பரத்திற்கு பெண்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இருசக்கர வாகனம் போன்ற விளம்பரங்களில் யாரை முன்னிறுத்துகிறாங்க அப்படின்னா ஆண்களை முன்னிறுத்துகிறாங்க. இதுவே ஒரு பாரபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு அப்படின்னா, சமத்துவமின்மைனா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒருவர் மற்றொருவரை பாகுபாடுடன் நடத்துவது சமத்துவமின்மை. இப்போ ரொம்ப முக்கியம். ஒருவர் மற்றொருவரை என்ன பண்ணுறாரு, பாகுபாடோடு நடத்தக்கூடியது தான் என்னது, சமத்துவமின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, சாதி ஏற்றத்தாழ்வுல இருக்குது, மத சமத்துவமின்மை இருக்குது, இன வேறுபாடு இருக்குது, பாலின வேறுபாடு இருக்குது போன்ற பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாட்டை வளர்க்கக்கூடியதாக இருக்குது. மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்பாடுகளே பாகுபாடு. பாகுபாடுன்னு என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்க, மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே என்னது, பாகுபாடு. அது என்னென்ன எதுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கான முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதம், 1 மதம், 2 பாலினம், 3 கடைபிடிக்கப்படும் பாகுபாடுகளையே சமத்துவமின்மை, தீண்டாமை ஆகியவற்றை காரணிகளாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சமத்துவமின்மையும் தீண்டாமை தான் என்னது இல்லை மிக முக்கியமான காரணிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு நிமிஷம். அடுத்து பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாக்ஸோட கண்டென்ட்டை நம்ம கட்டாயமாக ஹைலைட் பண்ணிக்கணுங்க. இது நமக்கு வினாக்களாக வரும். தென்னாப்பிரிக்காவில் முன்னாள் அதிபராக இருந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். அப்போ 27 வருஷம் ஜெயில் வாழ்க்கையில் இருக்கார். அவர் எப்போ விடுதலை ஆகிறாரு, 1990 விடுதலையாகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டினார். அப்போ தென்னாப்பிரிக்காவினுடைய இனவெறிக்கு முடிவு கட்டியவர்னா யார், நெல்சன் மண்டேலா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமை போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா அவர்கள். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பாருங்கள், இதே இடத்துல நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுறாங்க. ஆர்டிக்கிள் நம்பர் 15னா என்ன? இந்த பாயிண்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாயிண்ட்டுங்க. ஆர்டிக்கிள் நம்பர் 15A அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. இதுக்கான கீவேர்டு என்னது, இதில் எதுலேயுமே என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னா பிரிவு 15இல் 1. அப்போ ஆர்டிக்கிள் நம்பர் 15ல் 1னா யாருக்கும் எதை வச்சு என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கு மிக முக்கியமான காரணி எது அப்படின்னா சாதி முறை தாங்க. இந்தியாவில் சமத்துவமின்மை இருப்பதற்கும் பாகுபாட்டிற்குமான மிக முக்கியமான காரணி அப்படி எதுன்னு கேட்டிங்கன்னா பாகுபாடு தாங்க. சரிங்களா? இது ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கக்கூடியதாக இருக்குது, ஆரியர்களுடைய காலத்திலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் நம்ம இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலர் போராடி வராங்க. அதில் ரொம்ப முன்னோடியான ஒரு நபர் யார் அப்படின்னா அம்பேத்கர் ஆவார். ரொம்ப முன்னோடியான ஒரு பர்சன் யார்? அம்பேத்கர் அவர்கள். இவர் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கார். சிறு வயதிலிருந்தே சாதி பாகுபாட்டின் காரணமாக பெரிதும் பாதிப்புக்குள்ளான ஒரு பர்சனாகவும் இருக்கார். இந்தியாவில் அனைத்து குடிமக்கள் மத்தியிலும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் சாதி முறை அழிப்புக்காக தீவிரமாக போராடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்கும் அம்பேத்கர் சம்மந்தமானது. அந்த பாக்ஸை பார்த்துட்டு பாலின பாகுபாடு பார்ப்போம். ரொம்ப முக்கியம். இந்தியாவில் இவர் எப்படி பிரபலமாக அறியப்படுறாரு அப்படின்னா பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாக அறியப்படுறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் ஒரு சட்ட நிபுணராக இருக்கார், பொருளாதார நிபுணராக இருக்கார், அரசியல்வாதியாகவும் இருக்கார், சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள். இது கொஷின்ங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமை சபையின் வரைவு குழுவினுடைய தலைவர், டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவர். இதுவுமே கேள்விங்க, அம்பேத்கரை பேஸ் பண்ணி கேட்கக்கூடியதில்லை. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். இதுவுமே கேள்விங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கொஷின் மார்க்கில் வரக்கூடியது தான். இவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது தராங்க அப்படின்னா 1990 பாரத ரத்னா விருது அப்படின்றது வழங்கப்படக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள், இவர் எம்ஏ பட்டத்தை எப்போ முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 முடிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தை 1927 முடிக்கிறாரு. அதுக்கு முன்னரே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பட்டம்? டிஎஸ்சி பட்டத்தை பெற்றிருந்தார் அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்து நம்ம இங்கே பாலின பாகுபாடு ஒரு கண்டென்ட் விட்டோங்களா, அதை பார்க்கலாங்களா? பாலின பாகுபாடு என்பது ஆண் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும். இப்போ பாலின பாகுபாடுனா தெளிவாக டெஃபினேஷன் கொடுத்துருங்க பாருங்கள். ஆணுக்கும் பெண்களுக்கும் இடையே நிலவக்கூடிய உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மையை குறிப்பிடுகிறது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. பாலின பாகம்னா பெண்களை எப்படிலாம் வேரி பண்ணி அதில் பார்க்குறாங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், மத பாகுபாடு. மத சார்பற்ற பாகுபாடு என்பது நம்பிக்கை அடிப்படையில் ஒரு தனிநபர் மீதோ அல்லது ஒரு குழுவின் மீதோ சமத்துவமின்றி நடத்துவதாகும். இந்த டெஃபினிஷனை அப்படியே நமக்கு கேள்வியாக கேட்பாங்க. இந்த டெஃபினிஷனை என்ன பண்ணுவாங்க, அப்படியே நமக்கு கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதற்கான எக்ஸாம்பிளை நீங்கள் வாசிச்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்து சமூக பொருளாதார சமத்துவமின்மை சொல்கிறாங்க. வளர்ச்சியின் பயன்கள் சமமாக பரவுவதில்லை. எப்பயுமே வளர்ச்சியோட பயன் எப்படி இருக்காது, சமமாக இருக்காது. இதற்கு அவங்க உதாரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் வளர்ச்சி, குறைவான மனித மேம்பாடு ஆகியவை குறைந்த வருவாய் மாவட்டங்களுடன் தொடர்புடையது. அதேபோல் கல்வறிவு குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள் குறைவான பாலின விகிதத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. கம்மியாக படிக்கக்கூடிய நபரில் பெண்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பாலின பாகுபாடுன்றது கட்டாயமாக இருக்கும் அப்படின்றத அங்கே பதிவு பண்ணுறாங்க. அடுத்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைவரும் தரமான உடல்நலம் மற்றும் கல்வியினை கிடைக்க செய்யுது. எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும், நல்ல எஜுகேஷன் இருக்கக்கூடியதாக இருக்கணும். தற்போதைய பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளுதல். இப்போ எப்படிலாம் நம்மளை பாரபட்சமாக பார்க்குறாங்க அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாலினத்துக்கு ஏற்ற தாழ்வுகளை அகற்றுவதற்கு பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களின் துறைகளில் பெண்களின் திறனை வெளிப்படுத்தணும். பெண்கள் என்ன பண்ணணும், தன்னுடைய திறன்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல் வெளிப்படையான மனநிலையை வளர்த்தணும். அப்போ ஒவ்வொரு மதத்தை பற்றி என்ன பண்ணணும், தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படையான மனப்பாங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவித்தல் மூலம். வகுப்பறையில் குழுவாக நீங்கள் எத்தனை பேர்
நீங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலையோ இல்லை கல்லூரி படிக்கிற காலத்துலையோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய நிகழ்வுகளை முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, ஜாதி மதம் மற்றும் பாலினம் ஆகியவற்றின் எவ்வித பாரபட்சமின்றி மாணவர்களை ஒன்றாக செய்யணும். அடுத்து, பலதரப்பட்ட மக்களோட இணங்கி இருக்கணும். சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தணுங்க. இது தாங்க ரொம்ப முக்கியம். சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தினா. சார் இதில் எப்படி சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, பின்வருவனவற்றுள் சமத்துவமின்மை பாகுபாட்டினை நீக்குவதற்கான இதுவில் தவறான ஒன்று அல்லது சரியாக இருக்கக்கூடிய ஒன்றுன்னு கேட்பாங்க. அப்படியே பாருங்கள், இந்த எழுத்தறிவு விகிதம் அப்படியே கேள்விங்க, இம்பார்ட்டன்ட் கேள்விங்க, அப்படியே மார்க் பண்ணிடணுங்க. அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி. இதில் எது பர்சன்டேஜ் மனப்பாடம் பண்ணணும்னா அதிகம் மற்றும் குறைவுக்கு மட்டும் பர்சன்டேஜை மனப்பாடம் பண்ணணும், மற்றதுக்கு ஆர்டரை மனப்பாடம் பண்ணணுங்க. அப்போ கன்னியாகுமரி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல சென்னை இருக்குது, 3வது இடத்துல தூத்துக்குடி இருக்குது, 4வது இடத்துல நீலகிரி இருக்குது. சரிங்களா? அப்போ 92.14% யார் அப்படின்னா கன்னியாகுமரி அதிகமான எழுத்தறிவு விகிதத்தை பெற்றிருக்காங்க. குறைவான எழுத்தறிவு விகிதத்தை யார் பெற்றிருக்காங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பெற்றிருக்கு. எவ்வளவு அப்படின்னா 64.71%. இது எந்த ஆண்டு எழுத்தறிவு விகிதம் அப்படின்னா 2011ஆம் ஆண்டு எழுத்தறிவு விகிதத்தின் படி. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் பர்சன்டேஜோட பாயிண்டட் வேல்யூவோட மனப்பாடம் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும். அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு ஆர்டரை மனப்பாடம் பண்ணணும், குறைவாக இருக்கக்கூடியது அதை விட குறைவு. அடுத்து தருமபுரியை விட குறைவு எதுனா அரியலூர் சொல்கிறாங்க. அரியலூருக்கு அடுத்து விழுப்புரம், அடுத்து கிருஷ்ணகிரி. அப்போ இந்த ஆர்டர் எப்படி பார்க்கலாம்? குறைவாக ஃபஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது தருமபுரி, 2வது இடத்துல அரியலூர், 3வது இடத்துல விழுப்புரம், கிருஷ்ணகிரி 4வது இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மாவட்டத்துக்கும் லாஸ்ட்டு மாவட்டத்துக்கு தான் அந்த பாயிண்டட் வேல்யூ நமக்கு கேட்பாங்க. அடுத்து இது இன்ட்டு மார்க்கே போட்டுக்கோங்க. இது நம்ம கொஷினாகவே கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினு. இது கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் எழுதிருக்க முடியும். இதுலேயே அதேமாரி தான் பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு மனப்பாடம் பண்ணணும், குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு மனப்பாடம் பண்ணணும். நீலகிரி தாங்க பாலின விகிதத்தில் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், நீலகிரி இங்கே யாருமே யோசிக்க மாட்டாங்க பாலின விகிதத்தில் அதிகம் நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ நீலகிரி தான் என்ன இருக்குது, பாலின விகிதத்தில் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை கரெக்டாக கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 1041. அப்போ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க? 1041 பெண்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. 41 பெண்கள் எக்ஸ்ட்ராவே இருக்காங்க நீலகிரியில். தஞ்சாவூரில் 1031, நாகப்பட்டினத்தில் 1025, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் 1024 இருக்காங்க. குறைந்த பாலின விகிதம் கொண்டது எங்கே அப்படின்னா தருமபுரி. எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 946. ரொம்ப 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 முக்கியம். கல்வியறிவு விகிதத்தில் குறைஞ்சிருக்காங்க தருமபுரி. பாலின விகிதத்துலேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினுங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது, சோம்பேறித்தனப்படக்கூடாது. சேலத்துக்கு 984, கிருஷ்ணகிரிக்கு 956, ராமநாதபுரத்துக்கு 977. இதில் மேக்ஸிமம் கேள்வி தருமபுரி மற்றும் நீலகிரியை தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேள்வியாக கேட்பாங்க. அடுத்து இந்த சமத்துவத்தை பற்றி பேசுகிறப்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிளுங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆல்ரெடி பாஞ்சில் ஒன்று பார்த்துருப்போம். அதாவது பாகுபாடுன்ற ஒன்று காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எது அப்படின்னா ஆர்டிக்கல் நம்பர் 14. ஒரு அரசியலமைப்பு என்பது நாட்டினுடைய நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிவு 17 இருக்கக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு. அப்போ நம்ம இங்கே 3 ஆர்டிக்கலை பார்க்குறோம். 14னா என்ன, 15ல் 1னா என்ன, 17னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும். 14னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 15ல் 1னா பாகுபாடு காரணம் காட்டக்கூடாது, 17னா என்னங்க தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? இதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இது கேள்விகளாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட அமைப்பாகும். இதன்படி ஒரு நாடு நிர்வகிக்கப்படும்.
சமத்துவம் என்பது தீண்டாமையை ஒரு குற்றமாக காண்பதாகும். இதை கொடுத்துட்டு தாங்க நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எப்படி தொடங்குகிறது அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். இது இங்கே பாருங்கள், நிர்ணய சபையில் எந்த நாளில் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1949 நவம்பர் 26 என்ன பண்ணுறாங்க, இந்த இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கிறாங்க. நவம்பர் 26 என்ன தினம் அப்படின்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு தினம், கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளும் கூட. இது மாதிரி இருக்கக்கூடியதுலேருந்தும் கேள்விகள் வரும், நம்ம மறக்காமல் எழுதணும். அடுத்து சாதனையாளர்கள், இதிலேருந்து நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அப்துல் கலாம் அவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் நல்லாவே வாசிச்சுக்கோங்க. மெயின் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் இவருடைய காலம் என்ன அப்படின்னா 1931 2015 வரைக்கும். இவருடைய இயற்பெயர் பாருங்கள், இவர் ஹவுல் பகீர் ஜெய்பதுன் ஜெய்னாலாப்தீன் அப்துல் கலாம். ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கிறாரு. இது கேள்விங்க, இந்தியாவினுடைய எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? 11வது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பள்ளி படிப்பை எங்கே படிக்கிறார் அப்படின்னா திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் முடிக்கிறாரு. சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தில் சேரக்கூடியவராக இருக்கார். இளமையிலிருந்தே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்குது. செய்தித்தாள்களை விற்பனை செய்யக்கூடிய நபராகவும் இருக்கார். இவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997. இப்போ இந்த வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நோட்டை எடுத்து ஹேண்டில் பண்ணணும். 1990 பாரத ரத்னா விருது யாருக்கு, 1997 பாரத ரத்னா விருது யாருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் மறக்காமல் எழுதணும். அடுத்து இவருடைய நூல்கள் பாருங்கள். இந்தியா 2020 அப்படின்றதும், அக்னி சிறகுகள் அப்படின்ற நூலையும், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா அப்படின்ற எல்லா நூட்களும் எழுதியிருக்காரு. நூட்களையும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து இவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவின் ஏவுகணை மனிதர். இந்தியாவோட ஏவுகணை மனிதர் யார்? இவர் தாங்க, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். எத்தனையாவது குடியரசுத் தலைவர்னா 11வது குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள், செஸ் விளையாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்தை பற்றி சொல்கிறாங்க. இவர் இவங்க அம்மா செஸ் விளையாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இவர் 5 வயதுலேருந்து செஸ் விளையாட்டை கற்றுக்கிறாரு. இவர் எப்போல்லாம் உலக சாம்பியன் பட்டங்களை வென்றிருக்கார் அப்படின்ற அந்த வருஷங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012 சதுரங்க விளையாட்டில் உலக சாம்பியனாக விளங்கியிருக்காரு. தன்னுடைய 14 வயசுலேயே அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, உலக இளையோருக்கான சதுரங்க போட்டியினுடைய சாம்பியன் பட்டம் வென்றார். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின். இது இல்லாத கொஷின் பேப்பர் இருக்காது, முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. 1988 இந்தியாவினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். என்ன வருஷம்? 1988. அடுத்து, நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய விருது எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ராஜீவ் கேல் ரத்னா விருது. அது என்ன இதுவில் பெற்றார் அப்படின்னா 1991 to 92 பெற்ற முதல் வீரர். விளையாட்டுக்கான கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் வீரர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். நாட்டினுடைய விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது எது அப்படின்னா கேல் ரத்னா விருது. சரிங்களா? அடுத்து 2007 இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாட்டினுடைய 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை பெறார். அப்போ ஃபஸ்ட்டு உயரிய விருது எது, எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவினுடைய முதல் உயரிய விருது எது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இளவழகி. இவங்க கேரம் விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள். இதுதான் நமக்கு புக் பேக்கில் கேள்வி. சென்னை வியாசர்பாடி பகுதியில் பிறந்த ஒரு நபர்கள். ஆட்டோ ஓட்டுநர் தான் இவருடைய தந்தை. 2008 ஃப்ரான்ஸ் கேனஸ் நகரில் ஃபானஸ்தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் பட்டத்தை வெல்றாரு. அதே ஆண்டில்
தேசிய கேரன் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை வந்து இவர் தோற்கடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வராரு பாருங்க நம்மளோடது மாரியப்பன் தங்கவேலு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இவர் வந்து சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். செங்கல் சூளையில் வேலை செய்கிறாருங்க. அவங்க அம்மா ஒரு நாளைக்கான வேலைக்கான சம்பள ஊதியம் அவர் என்ன பண்ணுறாங்க 100 ரூபாயை வச்சு வளர்க்குறாங்க. இவர் வந்து காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது. இவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாசகம். இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்காங்க, 2 முறை கேட்டிருக்காங்க. அதனால் அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என கூறுகுவர் யார் அப்படின்னா மாரியப்பன் தங்கவேலு. இப்போ இதுவுமே நம்ம கேள்வியாக கேட்டாங்க. 2016 ரியோ பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் என்ன பிரிவு T42 போட்டியில் 1.80 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? மாரியப்பன் தங்கவேலு அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்து புக் பேக் அப்படின்றது தாங்க. புக் பேக் ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். கொஷினை பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது வந்து பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னா சமூகமயமாகுதல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை, இது எல்லாமே காரணமாக இருக்குது. காரணம் இல்லாதது இது நிலம், புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்ததை பார்ப்போம். அடுத்து பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது என்ன அப்படின்னா அந்த டெஃபினிஷன் தாங்க, பாலின பாகுபாடு. 3வது கேள்வி பாருங்கள். பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து மற்றும் உருவாகுதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எதில் அப்படின்னா திரைப்படம், விளம்பரம், தொலைக்காட்சி தொடர்கள். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இவை அனைத்தும் அப்படின்றது தான் இதற்கான ஆன்சர். அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்ன அப்படின்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், மீதி 2 நூல் இருக்குது. என்ன நூல் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னா 1997 அப்படின்றது. அடுத்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கொஷினை நம்ம அப்படியே இன்ட்டு மார்க்கே போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்னது? விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு அப்படின்னா 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது அப்படின்னா கேரம் விளையாட்டில் சிறந்து விளங்குறாரு. பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி என்னது? 15ல் 1. அம்பேத்கருக்கு எப்போங்க பாரத ரத்னா விருது வழங்குறாங்க? 1990ல் வழங்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு பெற்றது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுதாங்க அதிக கல்வி அறிவுனா என்ன மாவட்டம்? கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள். இந்த மேட்ச் தான் நம்ம பார்த்துருவோம். பாரபட்சம் அப்படின்னா என்னது? பிறரை பற்றிய எதிர்மறையை ஒப்பிடுதல். ஒரே மாதிரியான கருத்து உருவாகுதல் எங்கே உருவாகிறது அப்படின்னா தவறான பார்வை மற்றும் தவறான கருத்து அப்படின்றதில் வரக்கூடியதாக இருக்குது. பாகுபாடு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது தான் என்னது? பாகுபாடு. பிரிவு 14னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்போ இது என்னது? 4. அடுத்து தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது 17. இதுதான் 5. இப்போ இது நமக்கு எல்லாமே கொஸ்டினாக கேட்பாங்க. மறக்காமல் நான் வச்சுக்கணும். இன்னும் பெண்டிங் இருக்கிற அந்த விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இங்கே இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது அப்படின்னா முன்முடிவு. அதுதான் பாரபட்சம் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ ஒன்றுக்கு ஆன்சர் என்னது? முன்முடிவு. அந்த டெஃபினிஷனை அப்படியே கொடுத்துருக்கு. டேஷ் ஆண்டு அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தார். நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா? காலம் 1931 to 2015. அப்போ 1931 அப்படின்றது தான் இவருடைய பிறந்த ஆண்டு. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ் கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான். எப்போ அப்படின்னா 91 to 92 காலகட்டத்தில் பெற்றிருக்கார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு சொல்லிட்டோம். நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள்.
2011 குறைவான பாலின விகிதம் கொண்ட எது அப்படின்னா குறைவுனாலுமே எதுங்க தர்மம் போடுறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.